அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வ ரضا நஃப்ஸி வ இத்ன தர்ஜி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரضا நஃப்ஸி வ இத்ன தர்ஜிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ரப்பனா அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா. அம்மா பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபض்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ ஆமினு பிரசூலி யுஅ்தீக்கும் கிஃப்லைன் மின் ரஹ்மதி வ யஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். وعن أبي محمد بن الحسن بن علي بن أبي طالب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم حفظت من رسول الله صلى الله عليه وآله وسلم دع ما يريبك إلى ما لا يريبك. ரவாஹு திர்மதி வன் நஸஇ. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, இஸ்லாத்தில் அன்று முதல் இன்று வரை உலக மக்களின் கண் பார்வைக்கு முன்னால் நஷ்டங்கள் ஏற்படுவதை போன்று அவர்கள் நினைத்து ஆக்கிக்கொண்டால் அது அவர்களுடைய துரதிர்ஷ்டங்கள். எத்தனையோ நபிமார்களை கொலை செய்து சீரழித்து வாழ விடாமல் அவருடைய குடும்பங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள்தான் இந்த நஸ்ரானிகள். நஸ்ரானிகளுடைய ஒட்டுமொத்த வரிசையிலே பல நாடுகள் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடுகளெல்லாம் வெளியிலே வேஷத்தையும் உள்ளுக்குள்ளேயே விஷத்தையும் வைத்து கொண்டிருக்கின்றது. வேஷம் விஷம். நாச மோசமான வாழ்க்கைகளிலே இந்த உலகத்திலே இவைகளெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒற்றர்களை வைத்து இஸ்லாமிய நாடுகளில் உள்ளதை அறிந்து அவர்களை, அந்த மக்களை, இஸ்லாமிய ஷரியத்தின் ஆட்சிகளை, முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்குவதற்காக அவருடைய உயிருக்கும் பொருளுக்கும் ஊருக்கும் ஊறு விளைவிக்குகின்ற குபாடத்தனமான குஃபுருடைய வேலைகளை முழு நாடுகளும் செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது. ஈமான் கொண்டவனுக்கு துணிச்சல் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனு நிப்பாட்டிட்டு சொல்கிறான் ஆமினு பில்லா. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே. இது இடத்துல முஸ்லிமை, இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களே
என்று குறிப்பில்ல அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுவது, அவன் கூறுவது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மெய் உண்மை விசுவாசிகளே, உள்ளால் உள்ளதை உள்ளத்தில் ஏற்று நாவில் மொழிந்து ஜடலத்தில் செயலாற்றுகின்ற மக்களே, ஆமினு பில்லாஹி வரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளுங்கள், உறுதிமிக்கவர்களாக பெசகாமல் வாழுங்கள் என்று இங்கே சொல்கிறான். முந்தைய அந்த ஆயத்துடைய தொடர்பில் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னா, ரெண்டாவது பிரிவில் ஆமினு பில்லாஹி வரசூலிகின்றான். ஆமனு ஆமினு, இந்த ஆமனு என்ற வார்த்தை ஈமான் கொண்டவர்களே. அப்போ ஈமான் ஏற்றாச்சு, அவன்கிட்ட ஈமான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஆமினு பில்லாஹ் வரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளுங்கன்றான். ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக ஈமான் கொண்டவர்களே என்று 2 தடவை 3 தடவை அழைச்சாலும் பரவாயில்லை. இந்த இடத்துல ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஆமினு பில்லாஹி வரசூலிஹி, ரெண்டாவது தரமாக நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் மெய்யுறுதியோடு ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறான். அப்போ தாக்கத்தில் இஸ்லாமியர்கள் உலகத்தில் ஒரு 3/4 பாக நாடு அவங்க கையில் வச்சுருக்கு. 1/4 நாடு தான் மற்றவர்கள்ட்ட இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய எதிரிகள் வல்லரசு என்று தன்னை உயர்த்திக்கிறாங்க. எங்களுடைய பணங்கள் தான், டாலர்கள் தான் உயர்ந்தது என்று சொல்கிறாங்க. அவர்கள் போடக்கூடிய வட்ட மேஜையில் இவர்கள் வீட்டிலிருந்து குட்டையாக மாறுவது தான் இவர்களுடைய வாழ்வாக இருக்குது. இந்த இஸ்லாமிய நாடுகள் ஏறத்தாழ 50ன்றான், குட்டி குட்டி நாடுகள்லாம் சேர்த்தா 60 வச்சுக்கலாம். 60% நம்ம இருக்கும்போது நம்ம தான் மெஜாரிட்டியாக வரணும். உலகத்தில் யாரும் இஸ்லாத்தை ஜெயிக்கவோ இஸ்லாமிய மக்களை தாழ்த்தவோ முடியாது. வேண்டுமானால் நாசத்தை ஏற்படுத்தலாம். என்ன பொறாமை! அல்லாஹ் இஸ்லாமியருடைய கையில் மிக பெரும் வளத்தை கொடுத்துருக்கான். அந்த வளங்களில் தேவைக்கு தக்கவாறு அந்தந்த நாட்டிற்கு ஒவ்வொரு துறைகளை எல்லாம் கொடுத்துருக்கான். ஒட்டுமொத்த உலக நாடுகள் அனைத்துமே நம்ம இஸ்லாமிய நாடுகளை நோக்கித்தான் எதிர்நோக்கி அவைகளை பெற்று தான் வளர்த்து மற்ற எதிரிகளையும் வளர்த்து தனக்கு சாதகமாக ஆக்கிக்கொண்டு இஸ்லாமியர்களை எதிரிகளாக வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் 3 வளம் இருக்குது. இந்தியாவில் கொஞ்சம் ரொஞ்சம் என்பதை விட தேவைக்கு தக்கவாறு தங்கம், தேவைக்கு தக்கவாறு வெள்ளி, ஐம்பொன் என்று சொல்லுவோம். இந்த ஐம்பொன்களும் இந்த புனித பூமியான இந்த இந்திய மண்ணில் இருக்குது. பல தியாகத்தை செய்து இந்த மண்ணை நம்முடைய மூதாதையர்கள் எல்லா இனத்திலும் மதத்திலும் வளர்த்துருக்காங்க ஒற்றுமையோடு. ஒரு சில பேர் எதிரிகளாகவும் இருந்திருக்காங்க. இதைவிட மிகப்பெரிய சார சிறந்த சீரம்சம் அருள். நம்முடைய மண் இந்திய மண்ணில் முழு இந்தியாவிலும் பல்வேறான நலத்திட்டங்களை எல்லாம் மண்ணில் வச்சுருக்கான். உலகத்தில் இல்லாத எல்லா பொருள்களையும் இந்திய மண்ணில் எல்லாம் விளைய வச்சுருக்கான். மற்றவர்களாம் பல்வேறு விஷயங்களை அவர்கள் இனப்பெருக்கம் செய்து அது ஓரின சேர்க்கைகளை போன்ற அவைகளுக்கு இனப்பெருக்கத்தை கொடுத்து அவைகளை ஊசியின் மூலமாக மருந்தின் மூலமாக எல்லா துறையிலையும் ஆக்கியிருக்காங்க மற்ற நாடுகள். ஆனால் இந்தியாவில் மாத்திரம் அது இல்லாத ஒரு காலம் இருந்தது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்கையான உரங்கள், இலை தலை கொலை, இயற்கையான ஆடு மாடு காட்டின மிருகங்களின் சாணங்கள், இயற்கையான சாம்பல்கள்,
இவைகளை கொண்டு பூமியிலே விவசாயம் அறுவடைக்கு பிறகு அதை தூத்தி மறுபடி நீரை விட்டு அதை ஏறு உழுது அதை மனிதர்களாக ஊண்டிய அப்பம் போகங்கள் ஒரு ஏக்கருக்கு 100, 60, 80, 70, 40 குறைந்தது 35, 40 மூட்டைகள் வரக்கூடிய அளவிற்கு அது எந்த பொருளாக இருந்தாலும் இருந்தது. இந்த இந்தியாவுடைய மண்டையை கழுவியது, மருத்துவத்தை கொண்டு வந்தது இந்த யூதர்களுடைய பேச்சை கேட்டுத்தான் அந்த மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க. விவசாயத்துக்கு புகையான் அடிங்க, விவசாயத்துக்கு அதை போடுங்க, இதை போடுங்க. முந்தியெல்லாம் பொதுவாக ஒன்று வளர்ந்து வருது பச்சை பயிறு, பச்சையான வஸ்துக்கள், நெல், நவதானியங்கள், ஏனைய மிளகாய், இது மாதிரி விஷயங்கள் வருதுன்னு சொல்லி பூச்சி அரிக்குதுன்னு சொன்னால் அதற்கு இயற்கையான ஒரு மருந்து என்ன தெளிப்பாங்கன்னு சொன்னால் அடுப்பு சாம்பல்கள். நாம் போடுகின்ற கழிவு அடுப்பு சாம்பல். பிறகு ஆடு மாடு சாணிகளை கரைத்து அந்த வயலில் ஊற்றுவாங்க சத்துக்கு. மண்புழுகுகள் இருக்கும், பொடி நண்டுகளை அள்ளி போடுவாங்க. புழுக்கள் நோண்டி கொண்டாந்து வயலில் போடுவாங்க இயற்கை உரத்திற்கு. இவைகளெல்லாம் மண்ணுக்கு வளம் சேர்த்த ஒரு காலங்கள் இருந்தபோது தலை ஓங்கி நின்றது 20 ஆண்டுக்கு முன்னால். இதே ஆறுகளில் பல்வேறான ஆறுகள் இன்றைக்கி இருக்குது. குடமுருட்டி, குடவனாறு, காவேரி, பிறகு கொள்ளிடம், பிறகு வெவ்வேறு பேர்கள் பல ஊர்களில். எல்லா ஆறுகளும் இன்றைக்கி மண்ணை தவிர ஒன்றுமே இல்லை. மழை பெஞ்சால் பெருக்கெடுத்து ஓடும், இல்லை நின்றும். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நீர்கள் 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருந்ததை அயராமல் அதை பார்த்தா கண்ணே கூசும் மத்தியானத்தில். ஏன் அப்படின்னா அந்த மணலிலிருந்து தெளிந்து ஓடுகின்ற நீர் நாம் மேலிருந்து கீழ் பாலத்திலிருந்து பார்த்தால் அதில் ஒரு மினுமினுப்பாம தங்கத்தை போன்று ஒரு வஸ்து அந்த மணலில் ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் மனிதருடைய நலத்திற்கும் வளத்திற்கும் மண்ணுக்கு மேல் இருந்து பொடி உருண்டை சங்கு, மிச்சர் பொட்டினம் மாதிரி. இந்த காலத்தில் மிச்சர் பொட்டினம் பேப்பரில் உருண்டையாக நீட்டமாக மடப்பாங்க, பக்கடா மிச்சர். அதுபோன்று சங்குகளும் அல்லாவுடைய குதிரத்தில் ரவுண்டு சங்கு, சின்னது பொடி சங்கு, அப்படியே வச்சு கையில் நசுக்கினா பச்சைக்கண்டு போயிடும், உடைஞ்சிரும். அது மாதிரி சங்குகளும், இன்னும் அதைவிட கொஞ்சம் பெரிய நீட்டமான பொட்னத்தை போன்று உள்ள சங்குகளும், கொஞ்சம் தடிப்பமான நீட்ட சங்குகளும், குட்டை சங்குகளும், உருண்டை சங்குகளும் அந்த நீரில் மிதந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். இதெல்லாம் எப்படி அழிந்தது? கார்பட்டர்கள் வாழுவதற்காக, அவர்கள் பொருளை சேமிப்பதற்காக, அவருடைய குடும்பங்களில் தொப்பைகளையும் கழுத்துக்களையும் அவர்களுடைய அரணா கொடிகளையும் நெப்புவதற்காக வேண்டி வார்த்ததுதான் இந்த சோதனையும் வேதனையும். ஒரு காலத்தில் பரிசுத்தமாக அசிங்கமான உடைகளை, ஏன் ரொம்ப அழுக்காக இருந்தால் கூட அந்த உடைகளை கொண்டு சோப்பு போட்டு துவைக்க மாட்டாங்க. சோதனை ஏன் வருகின்றது? அந்த ஆற்றுல வாளியை கொண்டு வந்து மெத்தி, இல்லை ஒரு உருண்டை டப்பா மாதிரி வச்சு பிளாஸ்டிக்கோ அலுமினியமோ ஏதோ ஒன்று வச்சு மெத்தி மேலே ஒன்றை வச்சு அங்கே ஒரு கல்லை போட்டு துவைச்சிக்கு வச்சு கும்மி அலசி கிளசி சுத்தமாக இருந்தால் ஆற்றுல போடுவாங்க. இல்லை மேலேயே அலசி அப்படியே டப்பாவில் வச்சுட்டு குளிச்சுட்டு மட்டும் வந்துடுவாங்க. அதே போன்று அசிங்கமான பெண்கள் துப்புரவில்லாமல் இருந்திருந்தால், வேறு ஒரு துப்புரவு இல்லாமல் அவர்கள் இருந்திருந்தால் படக்குன்னு வந்து ஆற்றுல குளிக்க மாட்டாங்க. அதிலிருந்து நீரை மெத்தி மேலே கொண்டு வந்து குளித்து விட்டு பரிசுத்தமாக ஆக்கி கொண்டு மறுபடி இறங்கி குளிப்பாங்க. அப்போ அந்த நீர் நமக்கெல்லாம் நினைவு இருக்குது. எங்களுடைய வாழ்வுகளில் அதிகமாக நாங்கள் குளித்தது ஆற்றின் படுகையில் பிரமாண்டமான நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே நாங்கள் இறங்கி குளித்தவர்கள். ஆனால் அந்த முங்கி குளித்தது படிக்கும் ஓதும் காலங்களிலே முடிந்துவிட்டது.
இன்றைக்கு எங்கு நோக்கினும் அந்த பழைய விதமான அந்த மதரசாக்களுக்கு பின்னால் காலேஜுகளுக்கு பின்னால் போய் தண்ணி ஓடுதான்னு பார்த்த முடியும் சொன்னால் மணல் ஓடக்கூட வாய்ப்பில்லை. வெறும் சகதிகளாக ஓடைகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருப்பதை, ஆக்கி நீர் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் சாக்கடை நீர் பார்க்குறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாபமா கோபமா, அல்லது நாம் செய்த தவறா, அல்லது இறைவனின் சோதனையா, நாம் நன்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதர்களாகிய நாம் நலமும் வளமும் பெற்று வாழ்வதற்காக வேண்டி இயற்கையாக அல்லாஹ் இந்த மண்ணிற்கு கொடுத்த ஒரு அருள் ஃபதுல். இயற்கைன்னா அதான் வந்துடல, அல்லாஹ் நாடி வந்தது. அது எப்படி இருந்தது? மேல் நோக்கி பாலத்திலிருந்து நீர் அடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-40 அடிக்கு கீழ் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறு தெளிவாக இருந்தது. ஒரு 10 காசை தூக்கி விட்டறிஞ்சா அந்த நீரில் அப்படியே தெரியும். இன்னைக்கு நாம் உள்ளே முங்கி கிடந்தா கூட புல்டோசரை விட்டு, அல்லது அந்த காலத்தில் கேணியில் இந்த இப்படி கொக்கியாக வச்சுருப்பாங்க, வாலி உளுந்தா, அது பேர் கடகமை என்னமோ சொல்லுவாங்க. அதை விட்டு இப்படி ஒரு வீட்டில் இருக்கும் வாங்கிட்டு வந்து தராவுன்னா அந்த உளுந்த வாலியை எடுப்பாங்க. அந்த மாதிரி தூக்கினாலே தவிர இன்றைக்கு அடையாளம் தெரியாதவருக்கு தண்ணீர் கலங்கமுடன் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ எங்கே காவேரி தண்ணி விடுவான், அவன் விடுவான், இவன் விடுவான்? வழி இல்லையே. எந்த அரசாங்கமானாலும் இந்த மாற்றுக் கொள்கைக்கு வரவே முடியாது. எவ்வளோ தரிசான பூமிகள் கிடக்கு. மழை நீர்களை சேமித்து அந்த இடங்களில் குளங்களை கிணறுகளை வெட்டுவாங்க. மக்கள் சொல்லுவாங்க, சாதாரண மக்கள் பொதுவாக நாம் ஒரு ஊருக்கு குடி போகணுன்னா கோவில் குளம் இருக்கணுண்டுவாங்க. இஸ்லாமிய மக்கள் சொல்லுவாங்க, நாம் குடி போகணுன்னு சொன்னால் பள்ளிவாசல், குளங்கள், நிலை நீர் தேக்கங்கள் இருக்கணுண்டுவாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கள், பள்ளிக்கூடங்கள், பிறகு இந்த மாதிரி வளங்கள், நீர் வளங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் செழிப்பாக இருந்தால் தான் குடி போகணுண்டுவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் எப்படி பிளாட் போட்டு விற்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையிலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக பொட்டலான காடுகள், மனித இனங்கள் வாழ முடியாத இடங்கள். கேட்டால் 10 அடியில் சுவையான நீருண்டுவான். ஜங்ஷன்லேருந்து 2 நிமிஷத்தில் பஸ்ஸில் போயிடலான்டுவான். ஏறவே 2 நிமிஷம் ஆகும். அவன் பொய்யை பாருங்கள் விற்கிறதுக்கு. பார்த்தா நாங்கள் தங்கம் தர்றோண்டுவான். 1/4 பவுனு தங்கத்துக்கு, 1/4 கிராம் தங்கத்திற்காக வேண்டி பல லட்சங்களை இழந்து அங்கே போய் வீடு கட்டி கடைசியில் இடடான்னு பார்த்தா இன்றைக்கி மெட்ராஸுடைய நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது நிலை நீர் தீக்கங்கள். அந்த காலத்தில் மெட்ராஸுடைய என்ட்ரன்ஸில் பார்க்கலாம், செங்கல்பட்டை தாண்டினவனை பிரமாண்டமான ஒரு ஏரி. அந்த ஏரி தண்டாவளையம் வரைக்கும் தண்ணி இருக்கும். நம்ம பார்த்து இன்றைக்கி தண்டாவளையத்திலிருந்து அந்த ஏரி எவ்வளோ தூரத்தில் போய் சகதியாக இருக்குது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக பெட்டி பெட்டியாக கட்டி இந்த நச்சு பொருள்களை போட்டு மீன் வளர்க்குறானுங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லை. இயற்கையான மீன் இருந்தால் அது வளரும், போயிடும். அப்போ மக்களுக்கு குடிநீர் எங்கே கிடைக்கும்? போடுகின்ற நச்சு பொருள்களால் அந்த தண்ணி வேபிரிட்டாகி நாசமாகிறது. இயற்கையின் வளத்தை அழிப்பது மனிதனா, மனிதனை அழிப்பது இயற்கையின் சீற்றமா? மனிதன் மார்க்கத்தை உலகத்தில் வாழ்விலே அவன் மாற்றத்தை கொண்டு வருகின்றான். அந்த மாற்றம் சீற்றத்தோடு வந்து அவனை அழித்து விடுகின்றது. இதுதான் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் இந்தியாவில் மாத்திரமல்ல எங்கேயும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தடவை தான் நம்ம பார்க்குறோம் மழை சீசன் இல்லாத ஒரு காலம். இந்த வெயிலுடைய தாக்கங்கள் குறைந்து இன்றைக்கி நாம் ஒரு 30%, 70% குறைஞ்சி 30%ல் இன்றைக்கி நாம் இருக்கோம். வெயிலுக்கு தண்ணி இந்த ஒரு வாரம் கூட இல்லை, பேஞ்சிச்சு. எல்லா இடத்துலையும் எவ்வளோ பெரிய சேதம், எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும். துபாயில் இயற்கைவா இத்தனை மில்லியன் கொண்டு வரானா, எல்லாத்தையும் அமனக்குண்டியோடு குடிக்க விட்டு மேலே கேமராவை வச்சு இவன் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தானுங்கண்டா என்ன ஆகும்?
நம்ம சொல்கிறது சில பேருக்கு பொசு பொசுன்னு இருக்கும், ஆணுக்கும் இருக்கும் பொண்ணுக்கும் இருக்கும். அல்லாவை மறந்தவர்களுக்கு பொசு பொசுன்னு இருக்கும். நினைவு கூறியவர்கள் அல்லாவிடத்தில் அழுது தௌபா செய்வாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு வேதனை, சோதனை இல்லை, வேதனை. அவர்கள் செய்த அந்த கரங்கள் செய்ததான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இன்னைக்கு குவைத்தில் ஏற்பட்டதற்கு, சவுதியில் ஏற்பட்டதுக்கெல்லாம் சில காரணம் என்ன தெரியுமா? லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லையும் திடல்லையும் ஏற்பட்ட குழப்பம்தான். கடலில் போய் இயற்கையை அவன் மாற்றி அமைக்கிறான், அல்லாஹ்வுடைய இயற்கையை. திடலில் போய் ஜனங்கள் குடியிருந்த இடத்தெல்லாம் காலி பண்ணி கொடுக்கலன்னா அவங்கள கொலை செய்ய சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கானாம் சவுதியில். ஏண்டா, ஒரு காலத்தில் இஸ்லாமிய மக்களை ஈமான் வர வைப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை கூட மன்னித்து அனுப்பினார்கள். ஆனால் ஐங்காலம் தொழக்கூடிய ஹாஃபில்கள், ஸ்ரீதேவிகள், பெண்கள், வலிமார்கள் எத்தனை நபர், இப்போ 40 பேர் மூமின் இருந்தால் ஒரு இடத்துல அவுலியாவும் அபுதாலும் மஜ்தூபும் இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக எல்லாத்தையும் கொண்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 மைலுக்கு அங்கிட்டு நீ அந்த ஊரை பூரா பிடிக்கணும்னு நீ நினச்சின்னா நீ தனிப்பட்ட ஆள். ஒரு சில்லாக் 100 கிராமோடு நீ ஒரு 100 கிராம் வச்சுருக்க. இதை கொண்டு பொருத்தி நீ வாழ்ந்து சுகம் அனுபவிப்பதற்கு இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பை நீ செய்கிறேன்னு சொன்னால் அது இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிசுக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், பண்டிட்டுகள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸுகள், இமாம்கள், நற்குணங்களை உலகத்திற்கு வளர்ப்பவர்கள், அந்தரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் அடியிலும் மேலும் கீழும் நாலாபுரங்களிலும் இவருடைய வாழ்வின் அந்த கேள்விக்குறி என்ன ஆகும் என்பதை யாராவது நம்ம சிந்திச்சு பார்த்தோமா? அல்லாஹ் நாடினால் குன் ஃபயகூன், ஒன்றும் செய்ய வேணாம். குர்ஆனில் எடுத்து பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. அப்போத்தான் சொல்லுவான். இந்த சூறாவுடைய மீனிங்கை தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் தப்சீரில் பாருங்கள், தெரியாதவங்க இங்கிலீஷில் பாருங்கள், அதுக்கும் தெரிஞ்சவங்க இதில் அரபியில் பாருங்கள். ஒன்றும் தெரியலன்னா இமாம்களிடத்தில் போய் இதா சுல்திடத்தில் அருள் சூறாவை சொல்கிறாங்களே அதோட மீனிங் என்னங்கன்னு கேளுங்க. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு பீப்பு, ஒரு நாளைக்கு கிச்சனு, ஒரு நாளைக்கு என்ன கபாபு, ஒரு நாளைக்கு பசவு, ஒரு நாளைக்கு கிசவு, ஒரு நாளைக்கு குஸ்கா, ஒரு நாளைக்கு மீன், இப்படி திண்டு ஒரு நாளைக்கு ராட்டு. இதெல்லாம் நாத்தம் பிடிச்சதுங்க. ராட்டெல்லாம் இருக்க செப்டி டேங்கை விட மோசமான நாத்தம் அடிக்கும். நண்டு அதை விட மோசமாக இருக்குது. ஒரு நண்டு ஒரு 1/4 கிலோ அளவில் ஒரு மனிதன் மேலே ஏற்றி அப்படி சட்டைக்குள்ளே போட்டு பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இதெல்லாம் அடக்கி வசப்படுத்தி சிலது திங்கிறது மக்ரூ, சிலது தஹ்ரீமு, சிலது திங்கக்கூடாது, எல்லாத்தையும் அவுச்சு வவுத்துக்குள்ளே கொட்டக்கூடிய நமக்கு இதெல்லாம் சிந்திக்கும் ஆற்றல் இல்லைண்டா அஃபலாய ததப்பரூடல் குர்ஆன் அம் அலா குலூபிஹின் அக்ஃபாலுஹா. குர்ஆனின் சாரம்ச திட்டத்தை சிந்திக்கும் ஆற்றல் இல்லாததனால் எதிரிகளை வளர்த்து விட்டான் அல்லாஹ். எதிரிகளை கொண்டு இன்றைக்கு நம்மை தற்காத்து கொள்வதற்குண்டான வழிகளை கொடுத்து நாம் அவனிடத்தில் சரணடைகின்ற, நசராணிகளிடத்தில் சரணடைகின்ற வாழ்வுகள் தான் இன்றைக்கு. துல்லிதமாக கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவு இஸ்லாத்துக்கு மட்டும்தான் இருக்குது, முஸ்லீம்களுக்கு. நசராணிகிட்ட போச்சு, காரணம் என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு நாம் நம்மை ஏமாற்றி கொண்டு வாழ்கின்றோமே தவிர சீற்றங்களும் மாற்றங்களும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. காரணம், அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான். என்ன வாக்குறுதி? அல்லாஹ் கொடுத்த சாதாரணமான வாக்குறுதியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபல்லாஹு கைரு ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அப்போ மூமின்களுக்கு, முனாஃபிக்கீன்களை விட மூமின்களுக்கு சேதங்களும், உயிர் சேதங்களும், பொருள் சேதங்களும், நாட்டின் சேதங்களும் வர்றதுக்கு காரணம் என்ன?
வல எபுலு வண்ணக்கும், அல்லாஹ் சொல்கிறான் உங்களை நான் சோதிப்பேன்றான். அடுத்து சொல்கிறான் மினல் ஹவுஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால், பசி, பயம், உங்களுடைய பொருளாதாரம், வியாபாரம், ஏற்றத்தாழ்வு, இவைகளை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம்ன்றான். அந்த சோதிப்பு தான் திருந்துவதற்காக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர அல்லாஹ் உங்கள் மேலே சோதனை இறக்கிட்டான், வேதனை இறக்கிட்டான் இல்லை. அவன் இறக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் எவனாலும் தப்பிக்க முடியாது, தாங்க முடியாது. நாம் எதை உணர வேண்டும்? உணர்ந்தால் எதில் நமக்கு வெற்றி இருக்கின்றது? ஆய்வோடு நம்மை நாம் சிந்தித்து வாழ வேண்டும் அல்லவா? அந்த வாழ்வின் தரங்கள் எங்கே? இன்றைக்கு இஸ்லாமிய ஷரியத்தின் கல்விகள் எல்லாம் சொல்கிறான், நாதாரிக்கு பிறந்த வேலுகை எல்லா நாட்டுக்காரனும் பழமைவாதிகளாம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மதவாதியாம். தவறு செய்தவனை நல்லவன் தவறு செய்தவில்லைன்றான். நல்லோர்கள் அடக்குவதற்காக இவர்கள் செய்த சில்மிசத்தை ஒடுக்கி காண்பிப்பதற்காக வேண்டி முயற்சித்தால் அவர்கள் நல்லவர்களே இல்லை, நாட்டில் வாழக்கூடாதான். இதுதான் நம்மை அல்லாஹ் சோதனைகளில் வைத்து பார்க்கும் ஒரு டிகிரியின் முதல் அளவு. இன்னும் 99 இருக்குது. ஒரு டிகிரி ஈமான் நமக்கு வந்ததுக்கு இவ்வளோ பெரிய சோதனைண்டா. 99 டிகிரி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அதிலிருந்து நமக்கு கிடைத்து விட்டால் வெற்றியும் பாதுகாப்பும். நம்மை சுட்டாலும் சாக முடியாது. சிலதை போக்கி காண்பிப்பான், சிலதை பாதுகாப்பான், சிலதை அல்லாஹ் வளர்த்து காண்பிப்பான். போக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மரணித்ததற்கு பிறகு அங்கே ஒரு கால்பாக மக்கள், ஆனால் அவங்களையெல்லாம் பார்த்தா யகூதி நசரானிகளை மாதிரி தான் இருக்கான். அவங்க கூட ஒழுக்கமாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மேலே ஒன்றுமில்லை, இது இல்லை, பாடியை போட்டு உடம்பு தெரியுது, பட்டாசு கொளுத்தி கொண்டாடினாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இறந்த ஷஹீத் இவருடைய வாழ்வில் பல தியாகங்கள் ஷரியத்தை கொண்டு செய்திருக்கார். அதிலே புர்கா இல்லாத பெண்களை புர்கா அணிய வைத்து தண்டிக்க வேண்டும், புர்கா அவர்கள் அணிய வேண்டும், ஷரியத்தை பின்பற்ற வேண்டும் என்ற சட்டங்களையும், அனாவசியமான நிலைகளில் பெண்கள் சுற்றித் திரிவது கூடாது என்று போட்ட சட்டத்தையும், குறிப்பாக காட்டி கொடுக்கும் கயவர்களுக்கு தண்டனை வழங்கியதையும், குறிப்பாக அந்த நாட்டை எதிர்க்கும் போது என்ன தண்டனை, இப்போ ஒருத்தர் இந்தியாவை எதிர்த்தாண்டா என்ன தண்டனை நம்ம நாட்டில், அந்த தண்டனை தான் அவங்க கொடுத்துருக்கலாம். அதுக்காக வேண்டி கொண்டாடுறானா. எதிரிகள் கொண்டாடலாம், ஏண்டா நமக்கு எதிரி. அவனுக்கு காரணம் என்னாண்டா, இவர் இருந்தது ஒரு சிம்ம சொற்பனமாக எல்லாம் ஆக்கி வச்சிருந்தான். ஒருத்தரை கொண்டு ஒருத்தர் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் சில பேருக்குத்தான் எல்லாம் கொடுப்பான். அதே போன்று எப்பொழுதும் நல்லதை நாடி செய்யக்கூடியவர்களுக்கு எப்போவுமே ஒரு அசிங்கமான பேர் உலகத்தில் போய்கொண்டே இருக்கும். உலகத்தில்ண்டாக்கா அந்த எளியவர்கள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. இதுகளையெல்லாம் காரணங்களாக ஆக்கி இஸ்லாத்தை நாம் கீழ்த்தரமாக ஆக்கிவிடலாம் என்று எண்ணுகின்ற அந்த எளியவர்களின் கூட்டுக்களை நசுக்கி விடுவதுதான் நம்முடைய ஈமான். ஈமானுடைய தரத்தை தான் சொல்லிட்டானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். இங்கே இடத்துல வேற மாதிரி சொல்கிறான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ்,
நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்க. வகூலு கவுலன் சதீதன், அவருடைய செயல்பாட்டு திறன்களை நல்லபடியாக ஆக்குவதற்காக நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள். அந்த அஞ்சக்கூடிய தன்மை எதில் இருக்கின்றது? அவன் சொன்னதை ஏற்று அவன் மார்க்கத்தில் உள்ளதை, கலாமுல்லாவில் உள்ளதை. ஈரானுடைய அதிபர் மரணிக்கும் போது ஒரு ஊருடைய திறப்பு விழாவுக்கு, அணையுடைய திறப்பு விழாவுக்கு போகும்போது அங்கே போயிட்டு அந்த மேடையில் நின்றது, இறுதியாக நாம் மரணிக்கப் போகின்றோம் என்பதை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டிருக்கலாம். இறுதியாக அவர் கையிலே தொட்டது குர்ஆன். இதை முதல் சமுதாயம் விளங்கணும். அந்த குர்ஆனை சுதூச்சு செய்யும் புனித நெற்றியின் மீது வைத்து முத்தம் கொஞ்சி அதை ஓதி அதிலிருந்து ஒரு ஆயத்தை மக்களுக்கு விளக்கம் கொடுத்தது. அது நீங்கள் பாருங்கள். அந்த கிஸ்கிஸ்தானை என்னமோ சொல்கிறான் அந்த நாடு. அந்த நாட்டில் அவர் கடைசியாக குர்ஆன் கையில் ஏந்தி பேசிய அந்த பேச்சு, குர்ஆனுடைய ஆயத்து என்ன என்பதை எடுத்த அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நிலைகள் சீர்குலைந்து விடும். அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் அவர் பறந்து போகும்போது எதிரிகளால் அங்கு தாக்கப்படுறார். இதுதான் உண்மை. வெடிச்சோ குடிச்சோ அப்படியோ இப்படியோ இல்லை, சதி திட்டம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னஹும் யகீதுன கைதம் வகீது கைதா ஃபமஹிலில் காஃபிரீன் அம்ஹில்ஹும் ருவைதா. அதுக்கு ஒரு சூழ்ச்சி அல்லாஹ் செஞ்சுருக்கான். எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சிக்கு அல்லாஹ் ஒரு சூழ்ச்சி செஞ்சு வச்சுருக்கான். அது இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அப்போ ஏக நிலைகளில் இந்த அமெரிக்காவில் 2 கொம்பேரி மூக்கன்கள் இருக்கு. ஒன்று ஓரின செயற்கை, மற்றொன்று ஓரின செயற்கையை சம்மதித்து செயல்படுத்தியவர். இவர்கள் கெட்டவர்களையெல்லாம், துஷ்பிரயோகம் செய்பவர்களையெல்லாம் நல்லவர்கள் என்றும், நல்லவர்களையெல்லாம் தீயவர்கள் என்றும், தன்னிடத்தில் இருக்கின்ற ஆயுதங்களையும் கருவிகளையும் மனிதனை கொல்லுகின்ற விஷ அந்த தயாரிப்புகளையும் செய்து அந்நிய நாட்டுகளிலே உண்டான பொருளாதாரங்களை கைகொண்டு சுரண்டி எடுத்து அவர்களை அழித்து ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற காலகட்டத்தில் ஒரு ரெவுடிசம் தேவை. அந்த ரெவுடிசம் தான் இஸ்ராயேல். இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் தெளிஞ்சு சொல்லியிருக்கான் பல ஆயத்துக்கள். பொதுவாக இவங்களுக்கு எல்லா மக்களும் சொல்லக்கூடியது நாடோடிகள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அற்ற நிலையில் வாழும்போது இந்த ஈமான் கொண்ட உள்ளம்தான் அவர்கள் மீது இரக்கம் கொண்டது, அவர்களுக்கு நாடுகளை கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு அந்த இஸ்ராயேல் காசாவில் நோண்டி அதில் உள்ள வளங்களையும் நலன்களையும், ஏன் நமது இந்திய நாட்டிலிருந்து கூட ஒருவர் அவங்களுக்கு டோன் செய்து கொடுப்பது. டோன் நீ செஞ்சு கொடுத்து முஸ்லீமை அழிச்சின்னா உன்னுடைய டோனர் போகும். அப்படித்தான் நீ வரும் உன் வம்சத்துக்கு. ஒரு வம்சம் தும்சம் செய்கின்றது என்று சொன்னால் அதை கடைசி வரை அல்லாஹ் அழிக்காமல் விட்டு விட்டதில்லை. அவருடைய வம்சங்களின் பேறுகள் இனி நிலைக்காது. யாராக இருந்தாலும் எச்சரிக்கை. ஆனால் அவங்க வாழக்கூடிய இடம் இருக்க வக்குப்போருடைய இடம். முஸ்லீம்களுடைய இந்த வக்குப்போரில் துப்பு கட்டவனுங்க என்ன செஞ்சுருக்கானுங்கன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய இடத்த அவனுக்கு வாடகைக்கு விட்டுருக்கிறத எத்தனையோ ஸ்ரீதேவி மக்கள் மூமின்கள் இடம் இல்லாமல் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு 1000 சதுரடி கொடு, வாடகை வாங்காத. இஸ்லாமிய மக்கள் வாழும்படி அவர்களுக்கு நீ அவர்களுக்கு அதை எழுதி கொடுத்துரு. வக்குப்போருடைய இடத்த நான் அப்பயும் விட்டு இடம் இல்லையே. எவ்வளோ வக்குப்போருடைய இடங்களை பள்ளிவாசலில் அந்த வக்குப்போருடைய கணக்குங்கள் தவறாக காண்பித்து அதற்கு லஞ்சம் வாங்கி வாழ்ந்தவர்கள் எத்தனை நபர்கள். இன்றைக்கி வக்குப்போருடைய செத்து கிடப்பதற்கு காரணமே லஞ்சம் கை ஊட்டல். மந்திரியாக வரும்போது அவன் ஒரு பங்கை ஒதுக்கிட்டு போயிடுவான், ஆஃபீஸராக வரும்போது இவன் ஒரு பங்கை ஒதுக்கிட்டு போயிடுவான், முத்தவள்ளியாக வரும்போது இவன் ஒன்றை ஒதுக்கிட்டு போயிடுவான். கடைசியில் நலன் என்ன? அந்த எதிர்த்தவர்களும் நல்லவர்களும் அந்த கபரிஸ்தானில் மட்டும்தான் அடங்கியிருப்பாங்க. இந்த சமூகம் எல்லா அறிவும் வளமும் நலமும் வந்தும் கூட இன்னும் தெளிவாகவில்லையானால்
தெளிவு பெற்று வாழவில்லையே என்று வேதனையில்தான் நாம் இதையெல்லாம் பேச வேண்டிய ஒரு காரணங்கள் இருக்கு. சமூகம் சீர்திருந்துமா என்பதை உணர்ந்து தௌபாவின் மூலமாக நாம் பாவங்களை அல்லாஹ்விடத்தில் பச்சாதாபத்தோடு இஸ்திஃபார் செய்து மன்னிப்பை பெற்று வரும் சமுதாயம் தலை நிமிர்ந்து உண்மை மூமின்களாக வாழ அந்த மூமின்களின் பார்வையிலே இத்தகு ஃபிராஷல் மூமினீன் அவுகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பார்வையிலேயே எதிரிகள் வீழ அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். ஆகிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாம் வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.